Welcome to Shanmugam IAS Academy. We are going to see Hindu News headlines. Date 26 September 2021 and 27 September 2021. PM says in UN meeting, India is the mother of all democracies. In United Nations General Assembly Prime Minister Modi என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வேர்ல்டில் இருக்க எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸையும் ஃபாலோ பண்ணுறதுல இந்தியா டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்குது. பிகாஸ் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இந்தியா டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா மதர் ஆஃப் ஆல் டெமோக்ரஸிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. பிகாஸ் இது எதனால் இம்பார்ட்டன்னா, சைனா அண்ட் பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானை பேஸாக வச்சுட்டு அவங்க டெரரிசம் அந்த இஷ்யூஸை இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மோடி இந்த மாதிரி பேசியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெக்ரெசிவ் மைண்ட் செட்ஸ் வேர் கிவ் டெரரிசம் பொலிட்டிக்கல் மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெக்ரெசிவ் மைண்ட் செட்டில் இருக்க கண்ட்ரீஸ் எல்லாம் டெரரிசம் ஒரு பொலிட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாணக்கியாவில் இருக்க அஸ்தசாஸ்திராவில் இருக்க ஒரு கொட்டோஸ் எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, when the right action is not taken at the right time, the time ensure the failure of action அப்படிங்கிற ஒரு கோட்ஸ் எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது சரியான நேரத்தில் எடுக்கப்படாத முடிவு பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபெயிலியரில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன். இதை நரேந்திர மோடி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது சாணக்கியாவோட அர்த்தசாஸ்திராலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த மாதிரி கோட்ஸ் தான் மெயின்ஸில் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஸோ இதை பிரைம் மினிஸ்டர் மோடி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மட்டும் இல்லை, இதில் இனியும் என்ன சொல்லியிருக்கேன்னா, யூஎன் பார்த்திங்கன்னா we need improve effective and enhanced reliability to be had which expand security council in multilateral forms. அதாவது டெரரிஸ்ட் இந்த ஆக்டிவிட்டீஸில் செக்யூரிட்டிஸை மல்டிலேட்ரல் ரிஃபார்ம்ஸ் யூஎன் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் எது பேஸ் வச்சுன்னா, ரூல் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் யூஎஸ்ஏ, யூரோப், யூகே இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் ரூல் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸ். இது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். ஜென்ரலி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லா, ரீஜனல் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட், இமிக்ரேஷன் ப்ரோட்டோகால், கல்ச்சுரல் அரேஞ்ச்மெண்ட், இது மட்டும் இல்லை ஹியூமனிடேரியன் ஆக்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் ரூல் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டர். இது பேஸ் பண்ணி செக்யூரிட்டி ஆஃப் கவுன்சில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லி பிஎம் மோடி பேசியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருக்காரு. அடுத்த நியூஸ், சைக்ளோன் குலாப். அதாவது சைக்ளோன் பே ஆஃப் பெங்காலில் சைக்ளோன் உருவாயிருக்கு. ஸோ அந்த சைக்ளோனுக்கு நேம் பார்த்திங்கன்னா குலாப். அந்த சைக்ளோன் பார்த்திங்கன்னா அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன் பார்த்திங்கன்னா அது எந்த கண்டிஷனில் ஃபார்ம் ஆகும்னா, லார்ஜ் சீ சர்ஃபேஸ் ஏரியா டெம்பரேச்சர் ஹையர் தேன் த 27 டிகிரி செல்சியஸில் சீ சர்ஃபேஸ் ஏரியா டெம்பரேச்சர் ஹையராக இருந்துச்சுன்னா ட்ராபிக்கல் ஸ்டார்ம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன். அதுக்கப்புறம் கொரியாலிக் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ப்ரெசென்ட். அந்த கொரியாலிக் ஃபோர்ஸ் இந்த ரீஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ நம்ம ரீஜனில் கொரியாலிக் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட். அப்புறம் ஸ்மால் வேரியேஷன் இன் வெர்டிக்கல் விண்ட் ஸ்பீட். வெர்டிக்கலாக விண்ட் மூவ் பண்ணுறப்போ அந்த வேரியேஷன் ஆஃப் ஸ்பீட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன். அடுத்து பார்த்திங்கன்னா
pre-existing week of low pressure area or low levels cyclonic circulation. அதாவது low pressure always வந்து tropical cyclone வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் ஏரியாவில் தான் வந்துட்டு இது பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவாக ஒரு இந்த லோ ப்ரெஷர் வந்து ஒரு கண்டினியூ டைம் வந்துட்டு லோ ப்ரெஷராகவே இருந்துச்சுன்னா தான் சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுற அளவுக்கு அங்கே ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டைவர்ஜன் above the sea level, அதாவது above the sea level வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கனால தான் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து ட்ராபிக்கல் ஸ்டார்ம்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குலாப் சைக்ளோனோட மேப். இந்த மாதிரி வந்து குலாப் சைக்ளோன் ட்ராவல் ஆகும்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் இடையில வந்துட்டு இது ஹிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குலாப் சைக்ளோன் வந்து ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ்க்கு இடையில வந்துட்டு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் வில் பி அமெண்ட் சூன். அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1912 வந்து அந்த ஆக்ட் இது பண்ணாங்க. அந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா facilitate the formation cooperative society, promotion thrift, self help among the agriculturist, artisan and person limits means. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி யாருக்குன்னா அக்ரிகல்ச்சர், ஆர்டிஷன், இவங்க இந்த ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சொசைட்டியில் வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்து லெண்டிங் மணி பண்ணிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து 1992 இருக்குது. இது வெரி ஓல்டு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் த ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 91% வந்து ஃபார்மர்ஸ், அதாவது வில்லேஜ் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 91% வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வச்சு தான் அவங்க வந்து பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட பையிங் மணி இதெல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் தான் வச்சுருக்காங்க வில்லேஜஸில். ஸோ வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ வந்து இந்த சொசைட்டி வந்துட்டு இன்னும் வந்து எஃபிஷியண்ட்டாக டெவலப் பண்ணணும்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணாங்க. அந்த மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து ஹெட்டாக இருக்கார். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் அந்த மினிஸ்ட்ரியோட பேர் என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன். அதுக்கு வந்து ஜூலை 5 ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்துட்டு கேபினட் மினிஸ்டராக இருக்கார். ஸோ வந்துட்டு அவர் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை சேஞ்ச் பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கு லெண்டிங் மணி வந்து இன்னும் ஈஸி மெத்தடில் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டை வந்து அமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்துருக்காரு. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த நியூஸில் நியூவாக வந்திருக்கு. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை நியூ நேம் சொல்லியிருக்காங்க. பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி அப்படிங்கிற நேமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்க பீப்புள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அவங்க லோன்ஸு, ஜுவல் லோன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் தான் வந்து இப்போ ஆக்டிவிட்டி, அந்த லோன் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதை வந்துட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டை த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1912 வந்துட்டு அமெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாட் டு கவுண்டர் ஆப்கான் ஆரிஜின் டெரர். குவாட் கண்ட்ரி அப்படின்னா என்னன்னா குவாட்ரிலேட்டர்ஸ் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது வந்து குவாட்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். இது எப்போ இது பண்ணாங்கன்னா 2007 ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் அபே, அதுக்கப்புறம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ் வைஸ் பிரசிடென்ட் டிக்கி, அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு
அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஜான் ஹார்வர்ட் இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு குவாட் அப்படிங்கிற ஒரு ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா இண்டோ பசிபிக் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸோட ஆக்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சைனீஸோட ஆர்மி ஆக்டிவிட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆகட்டும், இது எல்லாமே வந்து இந்த ரீஜனில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த ரீஜனில் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சைனீஸோட ப்ரெசன்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறக்கும், சைனீஸோட த்ரெட்ஸை வந்துட்டு இவங்க எல்லாரும் ஒரு இடிஃபையாக சால்வ் பண்ணுறக்காகவும் இந்த ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து டைட்டில் வந்து மலபார் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. இது வந்து மன்மோகன் சிங் பீரியட்லேருந்து இருக்குது. இதோட கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் யூஎஸ். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதாவது நேவி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஷிப்ஸ் வந்துட்டு இன்டர் ரிலேட்டட், அவங்க வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியும் அவங்க இன்பிட்வீன் வந்து மிலிட்ரி நேவியில் வந்துட்டு டீச் பண்ணிக்குவாங்க. ஸோ வந்துட்டு இதுதான் வந்து குவாட். இந்த குவாட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிப்ளமேட்டிக், எக்கனாமிக் அண்ட் ஹியூமன் ரைட் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியில் வந்துட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. எதுக்காங்கன்னா ஆப்கானில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானில் தாலிபான் ப்ரெசண்ட்டுங்கிறது வந்துட்டு இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இந்த கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹியூமன் ரைட் பாலிசியை வந்துட்டு ஆப்கானில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நரேந்திர மோடி வந்துட்டு டாக் பண்ணியிருக்காரு. இதை வந்து இந்தியாவோட ஒரு டிப்ளமேட்டிக் வியூவாக எடுத்துக்கலாம். ஆப்கானில் இருக்க தாலிபான், அப்புறம் பாகிஸ்தான், அப்புறம் சைனா, இந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் எகெயின்ஸ்டாக இந்தியாவோட ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் தான் இந்த குவாட். ஸோ இந்த நியூஸ் ஓவர். அடுத்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மாவோயிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் டவுன் ஃப்ரம் 96 to 46 டிஸ்ட்ரிக்ட். அதாவது மாவோயிஸ்ட் அப்படிங்கிறத வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2006 பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் த இந்தியன் கண்ட்ரிக்குள்ளே இருக்க பீப்புள்ஸ், அதாவது இந்தியன் பீப்புள்ஸே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி ஒரு ஆர்மடு குரூப்பை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து வந்து நம்ம இந்தியன் ஆர்மி அண்டு இந்தியன் வில்லேஜஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்துட்டு 2006 இந்த கான்செப்ட் எவால்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த கான்செப்டில் என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் இருக்க ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 96 டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஃபாரஸ்ட் கவரேஜ் ஏரியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருந்திருக்கு. ஆனால் வந்துட்டு இப்போது 41 டிஸ்ட்ரிக்ஸாக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் என்னென்னா இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் மாவோயிஸ்ட் பீப்புளுக்கும் என்ன வேணுமோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்துட்டு இந்த லைஃப்லேருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் நார்மல் பீப்புளாக வந்து இருங்க, கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஸோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பாலிசிஸ் வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 10 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறனால என்னாச்சுன்னா இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 96 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ 41 டிஸ்ட்ரிக்டாக ரெடியூஸ் ஆகிருக்காங்க. இது என்னென்ன ஸ்டேட்லனா மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒரிஷா, இந்த ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ். இதில் என்னென்னா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் சென்ட்ரலி ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸை வந்துட்டு ரெக்ரூட் பண்ணிவிட்டு இந்த மாவோயிஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு இவங்க ஃபைட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவோயிஸ்டோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டினியூவாக ரெடியூஸ் ஆகிருக்கு. இது 2009 2258 இன்சிடெண்ட் வந்து மாவோயிஸ்ட் அட்டாக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 908 தான் வந்துட்டு இப்போ வந்து ரீசண்டாக இருக்குது. ஸோ வந்து
908 to 110 வரைக்கும் தான் வந்து இப்போ வந்து டெத்ஸ் இருக்குது. ஸோ வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது. இதுதான் வந்து நியூஸ். ஸோ எதனாலனா கவர்மெண்ட்டோட பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீப்புளை வந்துட்டு நீங்கள் நார்மல் லைஃப், உங்களோட நார்மல் லைஃப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களை வந்துட்டு நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்துட்டு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை, பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்பவும் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக ஆகக்கூடாது, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இவங்க வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேஞ்ச் ஆகிட்டு வராங்க. பட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகலை. இனியும் 41 டிஸ்ட்ரிக்ஸில் இந்த ஆக்டிவிட்டி இருக்குது. நேஷ்னல் கேன்சர் ரிஜிஸ்ட்ரி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து 2012லேருந்து 2019 வரைக்கும் கேன்சர் ரிஜிஸ்டர் பண்ண கேசஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 lakh எபோவ் வந்து பார்த்திங்கன்னா மென்னு, அது வந்து 52%. விமன் வந்து பார்த்திங்கன்னா 2 lakh நியர் 3 lakhs வந்து பார்த்திங்கன்னா விமன். ஸோ அது வந்து 47.6%. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு கம்பேரிட்டிவ்லி விமனை விட மென்னுக்கு வந்து கேன்சர்ஸ்க்கு வந்து கேசஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடி ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து இந்த ஸ்டடியை வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விமனுக்கு வந்து சைல்ட்ஹுட் கேன்சர், அதுக்கப்புறம் பிரஸ்ட் கேன்சர் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா லுக்மேனியா, அதுக்கப்புறம் டியூமர் இதெல்லாம் வந்து மென் பர்சனலுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த ஸ்டடி ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸில் வந்து ஒரு ஓட்டு எடுத்திருக்காங்க. அது என்னென்னா சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேம் செக்ஸ் மேரேஜ் பற்றி ஒரு ஓட்டு எடுத்திருக்காங்க. அந்த ஓட்டில் வந்து பார்த்திங்கன்னா 62% வந்துட்டு ஃபேவராக வந்துட்டு 64% வந்து ஃபேவராக பண்ணியிருக்காங்க, 52 வந்து அன்ஃபேவராக பண்ணியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து வந்து பார்த்திங்கன்னா யூரோப், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இனியும் சேம் செக்ஸ் மேரேஜை வந்துட்டு இல்லீகல் அப்படின்னு சொல்கிற லாஸ்ட் கண்ட்ரீஸில் சுவிட்சர்லாந்து ஒன்று. ஸோ சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்னா என்னென்னா எல்ஜிபிடின்னு சொல்லுவாங்க, அதாவது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து எல்ஜிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா 1980ஸ்லேருந்து இந்த கம்யூனிட்டி வந்து இவங்களை லீகலைஸ் பண்ணுறக்காக வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து இப்போ தான் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து ஸ்விஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டிங் வந்து 54% இருக்குது. ஸோ ஸ்விஸில் அவங்க ஆக்ட் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Thank you for watching us.